முடிச்சுக்கொள்வோம். கட்டாயம் எங்களுக்கு தேவை. நிறைய பேர் தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, போன வார வகுப்பில் நாங்கள் பெண்டேஜ் கட்டு போட்டதுடைய பாடத்தை நாங்கள் பார்த்தோம். ஒருத்தர் பெண்டேஜ் கட்டியிருந்தா, உழு செய்கிற உறுப்பில் பெண்டேஜ் கட்டப்பட்டிருந்தா அந்த கட்டு மேலால் அவருக்கு மசகு செய்ய இயலுமா? அதுக்கு தலீலாக ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினோம். சஹாபாக்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் ஒருத்தருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு அந்த நிலைமையில் அவருக்கு கொழுப்பு கடமையாயிடுச்சு. அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, தயமம் செய்ய இயலுமா இந்த குளிப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அதுக்கு தயமம் செய்ய இயலான்னு சொல்லி. பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வந்து இந்த விஷயத்தை கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவப்பட்டாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் மக்களுக்கு சொல்ல போவான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்காக வேண்டி அவருக்கு தயமம் செய்ய இயலும், கட்டு போடப்பட்டிருந்தால் அந்த கட்டுக்கு மேலே மசகு செய்ய இயலும் என்றதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க. கட்டுப்போட்ட விஷயத்தில் முக்கியமாக 3 விஷயங்கள் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். ஒருத்தட உழுவுடைய உறுப்பில் கட்டு போடப்பட்டிருந்தால் அவர் அந்த கட்டு போட்டதுடைய நிபந்தனை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அவர் உழு செய்கிற நேரத்தில் கட்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, வளமையாக ஆஃபியத்தாக இருக்கிற உறுப்புகள் அவர் எப்படி கழுகிறோ அதை போல் ஒவ்வொரு உறுப்புகளையும் உருவு செய்யணும். அவர் எந்த இடத்துல காயமீக்கிறோ, எந்த இடத்துல கட்டு போடப்பட்டிருக்குதோ அந்த இடத்த விட்டுட்டு கட்டு போட்டிருந்தால் ஏனைய உறுப்புகளை ஒழு செய்கிறத போல் அவர் ஒழு செய்யணும். இது முதலாவது நிபந்தனை. 2வது ஞாபகப்படுத்தினோம் நாங்கள், அவர் கட்டு போட்டிருந்தால் வளமையாக ஒழு செய்கிறத போல் ஒழு செஞ்சுட்டு வந்துட்டு கட்டு வார நேரத்தில் அந்த இடம் வார நேரத்தில் அந்த பெண்டேஜை கழுகாமல் பெண்டேஜுக்கு மேலால் மசகு செய்ய வேணுமென்றதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அதை போல் அவர் உழு செஞ்சு முடிச்சிட்டாரு, கட்டு அது ஃபுல்லாக கழுவப்படலை, மேலால் தான் மசகு செஞ்சுருக்கிறாரு, அதனால் அவருடைய உழு பூர்த்தியாகாது. அந்த உழு பூர்த்தியாகிறதுக்கு அவருடைய ஆரோக்கியமான உறுப்பை கழுகிட்டாரு, அவர் கட்டு போட்டிருந்த அந்த அதுக்கு மேலாலையும் மசகு செஞ்சிட்டாரு, இன்னும் அவருடைய உழு பூர்த்தி ஆகலை. அதை பூர்த்தி ஆகிறதுக்கு 3வதாக அவர் தயமம் செய்ய வேணும் என்றதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அதுபோல் இன்னொரு விஷயம் சொன்னோம், கலாவுடைய விஷயம். சில நேரத்தில் கட்டுடைய விஷயத்தில் தொழுதாலும் தொழுகையை கலா செய்யணும் என்றதை ஞாபகப்படுத்தினோம். முதலாவது அதனுடைய நிபந்தனை எப்போ கலா செய்யணும் என்றால், பெண்டேஜ் போடப்பட்டிருந்த நிலைமையில் எப்போ கலா செய்யணும் என்றால், ஒருத்தருக்கு காயம் ஏற்படுது, அந்த காயத்துக்கு பெண்டேஜ் போட போகிறாரு, பெண்டேஜ் போடுறதுக்கு முன்னால் கட்டு போடுறதுக்கு முன்னால் அவர் உழு செஞ்சுட்டு கட்டு போட்டேன்னு சொன்னால் அவருடைய தொழுகை அவர் கலா செய்ய தேவையில்லை. இல்லை உழு செய்யாமல் கட்டு போட்டிருந்தால் கட்டுக்கு மேலால் மசகு செஞ்சுட்டு தயமம் செஞ்சுட்டு தொலையிலும், ஆனால் தொழுகை அவர் கலா செய்யணும் என்றதை ஞாபகப்படுத்தினோம். இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்தினோம், கலா செய்கிற விஷயத்தில் ஒருத்தர் கட்டு போட்டிருக்கிறாரு தயமத்துடைய உறுப்பில். தயமத்துடைய உறுப்பு 2 கிண்ணத்தை ஞாபகப்படுத்தினோம். 1 எங்களோட முகம், 2வது 2 கைகளும். இந்த உறுப்பில் ஏதாவது கட்டு போட்டிருந்தால் அது தயமத்துடைய உறுப்பாக இருக்கிறதுனால அப்போ அவருடைய விஷயங்களை செஞ்சு கொள்ள இயலும். அது சரியானதுக்கு பின்னால் அவர் என்ன செய்யணும்? தொழுகையை திரும்ப கலா செய்யணும் என்றதை ஞாபகப்படுத்தினோம். 3வது கலாவுடைய விஷயத்தில் இன்னொரு செய்தியை நாங்கள் சொன்னோம். என்னென்னா, ஒருத்தருடைய காயம் ஒரு சின்னொரு அளவுக்கு இருக்குது, ஆனால் அவர் பெண்டேஜை போட்டு இருக்கிறாரு ஃபுல்லாக. சின்னொரு பழுது இருக்குதுன்னு வைங்க, சின்னொரு காயம் இருக்குதுன்னு வைங்க, கட்டு போடணும் சின்னொரு ஒரு இடத்துக்கு, ஆனால் அவரை செஞ்சுக்கிறார் என்னது?
பூர்த்தியாக கட்டு போட்டிருக்கிறாரு. அப்படியான ஒருத்தராக இருந்தால் அப்பவும் அவர் அதுக்கு மேலால் மசகு செய்ய இயலும், ஆஃபியத்தான் உறுப்பை கழுவி கொள்ள இயலும், அதுக்கு பின்னால் தயமம் செஞ்சுட்டு தொழுகையை தொலையலும். ஆனால் ஆஃபியத்தானதுக்கு பின்னால், காயம் நல்லதானதுக்கு பின்னால் அவர் திரும்ப தொழுகையை நிறைவேற்றணும், கலா செய்யணும். இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்தினோம், எவ்வளோ காலத்துக்கு அந்த கட்டு மேலே மசகு செய்யலும் என்று சொன்னாங்க. நிபந்தனை இல்லை, காயம் ஆறும் வர காட்டியும் அதை செஞ்சு கொண்டே கேளும். ஆனால் தயமம் செய்கிறதுனால ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் அவர் புதிதாக தயமம் செய்யணும். ஒருத்தர் மகரிபுக்கு ஒருத்தர் இதே மாதிரி கட்டு போட்டு உழு செஞ்சு தயமம் செஞ்சிருக்கிறாரு. இஷாவுடைய வக்து வருது, உழு முறியல்ல, உழு முறியாவிட்டால் அடுத்த தொழுகையை தொலையலும். ஆனால் கட்டு போட்டிருக்கு தயமம் செஞ்சிருக்கிறதுனால அவர் உழு முறியாவிட்டாலும் அவர் தயமம் செய்யணும் அடுத்த தொழுகைக்கு. இல்லை ஒருத்தர் உழு முறியல்ல, தயமம் மட்டும் செஞ்சா போதும், உழு முறிஞ்சிட்டென்றால் திரும்ப ஆரம்பத்தில் ஆஃபியத்தான உறுப்புகளை கழுகிறத போல அவர் கழுகணும் என்றதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். இது பெண்டேஜ் கட்டு போட்டிருந்தால் அதன் மேலே நாங்கள் உழு செய்கிறோடைய சட்டம். இன்றைக்கு லேசான ஒரு சட்டத்தை பார்ப்போம், குளிப்புடைய விஷயம். அல் உஸ்லு வ அஹ்காமிஹி வ அன்வாஇஹி, குளிப்பும் குளிப்புடைய சட்டமும் அதனுடைய வகைகளும். இன்றைக்கு ஒரு சப்ஜெக்டை பார்ப்போம். குளிக்கிற விஷயத்தில் மார்க்கம் என்ன சொல்லுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹக்கு அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் ஒரு ஹக்கு கட்டாயம் அவங்க செய்யணும். என்னென்னா ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது குளிக்கணும் என்றது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க? எங்கட மார்க்கம் சுத்தத்தை விரும்புகிற மார்க்கம். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவருடைய ஹக்கில் நின்றும் உள்ளது என்னென்னா ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது குளிக்கணும். அப்படி என்றால் ஜும்மாவுடைய நாளையாவது அவர் குளிக்கணும் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினாங்க. அப்படி குளித்தார் என்றால் அவருக்கு முக்கியமான 3 சிறப்புகள் அடைஞ்சு கொள்ளலும். ஒன்று, ஒருத்தர் குளிக்கிறது மூலமாக அவருக்கு சவாப் நன்மை கிடைக்கும். ஏன் நன்மை கிடைக்கும்? நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்றாங்க. சுத்தத்தை ஹயாத்தாக்குறாரு, சுத்தத்தை விரும்புகிற மார்க்கம். நபி அவங்க ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்க, சுத்தமாக இருங்கன்னு. அந்த ஹதீஸை வச்சு இவர் குளிக்கிறாரு, சுத்தமாக்கி கொள்றாரு. அதனால் அவருக்கு குளிப்பது மூலமாக நன்மை கிடைக்கும். ரெண்டாவது, அவருக்கு குளிப்பது மூலமாக உடல் இருக்கக்கூடிய அழுக்குகள் இல்லாமல் போகும். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்க கடுமையாக வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சதுக்கு பின்னால் அந்த வேலையினுடைய கடினத்தின் காரணத்தினால அந்த வேலை செஞ்சவங்கள்ட்ட ஒரு வெறுக்கத்தக்க ஒரு வாசம் வந்துருச்சு. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாளாவது நீங்கள் குளிச்சு கொள்ளக்கூடாதா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் எங்களுடைய அழுக்கு நீங்கிறது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துருவாடையிலிருந்து, உதாரணமாக ஜும்மாவுடைய தினத்துக்கு நாங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு வேர்வையோடு வாரோம், வந்ததுக்கு பின்னால் பக்கத்துள்ளவருக்கு ஒரு தொல்லையாக இருக்குது, வெறுக்கத்தக்க ஒரு வாசம் அடிக்குது. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுத்தத்தை விரும்புறது நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாள்லையாவது குளிச்சுட்டு வரலையான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை நாளையாவது கிழமையில ஒரு நாளாவது குளிச்சுக்கொள்ள சொன்னாங்க. மூணாவது அதில் ஒரு சிறப்பு தான், குளிப்பது மூலமாக இபாதத் செய்கிறதுக்கு, நல்ல இபாதத்துகள் அமல்கள் செய்கிறதுக்கு அவருக்கு உற்சாகம் வரும். அப்படி குளிப்புடைய சில விஷயங்களை அதனுடைய சிறப்புகளை ஞாபகப்படுத்துகிறாங்க. குளிப்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபர்லான குளிப்பு, இன்னொன்று சுன்னத்தான குளிப்பு. ஒன்று ஃபர்லான குளிப்பு, இன்னொன்று சுன்னத்தான குளிப்பு. ஃபர்லான குளிப்பாக இருந்தால் அவர் கட்டாயம் குளிப்பை பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செய்யாமல் இருந்தால் தொழுகை போன்ற இபாதத்துக்களை அவரால் செய்ய இயலாது. செஞ்சால் அந்த தொழுகைகள் சிகத்தாக மாட்டாது. ஃபர்லான குளிப்புக்களை 4 பங்குகளாக பிரிக்கிறாங்க. முதலாவது, ஒருத்தருக்கு ஜனாபத் ஏற்பட்டால், ஞாபகப்படுத்துகிறேன் ஜனாபத்தன்னா என்னென்று, ஒருத்தருக்கு ஜனாபத்
ஜனாபத் ஏற்பட்டால் அவர் கட்டாயம் குளிக்கணும். ரெண்டாவது, ஒருத்தருக்கு ஹைல் ஏற்பட்டால், பெண்கள் சம்பந்தப்பட்டது, அவங்களுக்கு மாதாவிடாய் ஏற்பட்டால் அவங்க சுத்தமாகி அந்த சுத்தத்துக்கு பின்னால் குளிப்பு மூலமாக சுத்தமாக்கி கொண்டால்தான் அவங்களுக்கு தொழுகை சிகத்தாகும். ஹைல் ஏற்பட்டாலும் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டாலும் அவங்களும் குளிச்சு கொள்வது ஃபர்லு. மூணாவது அல் விலாதா. விலாதான்னு சொல்றது குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் கூடிய அந்த இரத்தம் ஏற்பட்டாலும் குழந்தை கிடைக்கிற நேரத்தில் அந்த விலாதத்தின் மூலமாக சில ரிவாயத்துக்களை வருது, இரத்தம் ஏற்படாட்டும் சரி குழந்தையை பெற்றுக்கொண்டன்னு சொன்னால் அவங்க குளிக்கிறது அவங்க மீது ஃபர்லு, விலாதத்துடைய நேரத்தில் குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில். நாலாவது ஞாபகப்படுத்துறாங்க அல் மவுத். ஒருத்தர் மவுத்தானா அவரை குளிப்பாட்டதும் ஃபர்லல் இன்னும் உள்ளது. 4 விஷயம் சொன்னோம். ஒன்று, ஜனாபத் ஏற்பட்டால் முடிச்சுக்கொள்றன், ஜனாபத் ஏற்பட்டால் கட்டாயம் குளிக்கணும். ரெண்டாவது, ஹைல் மாதவிடாய் பெண்களுக்கு ஏற்பட்டால் கட்டாயம் குளிக்கணும். மூணாவது, விலாதத் பிள்ளை பேரு மூலமாக கட்டாயம் குளிக்கணும். நாலாவது, மவுத் ஏற்பட்டால் அவரை குளிப்பாட்டது எங்கள் மீது ஃபர்லாக்கப்பட்டுடும். சரி, ஜனாபத்தை சொல்லிட்டு பாடத்தை முடிச்சு கொள்றேன். அது ஜனாபத்து சபபான். ஜனாபத் 2 விதத்தில் வரும். ஜனாபத் 2 விதத்தில் உண்டாகும். ஒன்று, நுசூலுல் மணி, இஹ்திலாம் ஏற்பட்டது, மணி வெளியாகிறது. என்னோட பாசல செல்றதாக இருந்தால் இந்திரியம் வெளியாவதின் மூலமாக அவருக்கு குளிப்பு கடமையாகும். இன்னொன்று அல் ஜிமா, உடலுறவின் மூலமாக கணவன் மனைவி சேருவதன் மூலமாக அவருக்கு குளிப்பு கடமையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் இந்த ஹதீஸ உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் கேட்டாங்க, ஒரு பெண் தூக்கத்தின் மூலமாக ஒரு பெண்ணுக்கு இஹ்திலாம் ஏற்படுமா, மணி ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் பெண்ணுக்கு இந்திரியம் வந்தால் அந்த பெண்ணுக்கு குளிப்பு கடமையா என்று சொல்லி உம்மு சுலைம் ரலியல்லாஹு மார்க்கத்துடைய விஷயத்தில் வெட்கப்பட மாட்டாங்க, நபியிடத்தில் சொல்லுவாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெண்ணுக்கு ஏற்பட்டாலும் கனவின் மூலமாக தூக்கத்தில் ஏற்பட்டால் பெண்ணுக்கும் குளிப்பு ஃபர்லு என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஒரு சஹாபி ஞாபகப்படுத்தினாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் தூங்குறாரு, நல்லா விளைவிக்கோங்க, ஒருத்தர் தூங்குறாரு, தூங்கிறதுல தூக்கத்தில் அவர் கனவு காண்றாரு. அவர் கனவு கண்டதுக்கு பின்னால அவரே ஒரு தன்னுடைய இந்திரியம் வெளியானது போல ஒரு கனவு, ஒரு சிந்தனை தொழுகையில் ஏற்படுது. எலும்பி பார்க்கிறாரு, அவருடைய ஆடையில் ஏதாவது அசராத்துக்கள் பட்டிருக்குதா, ஈரம் போன்றவைகள் இருக்குதான்னு பார்க்கிறாரு. இல்லை என்றிருந்தால் அவருக்கு குளிக்க தேவையில்லை. நல்லா விளைவிக்கோங்க சொல்றத. கனவுல யோசிக்கிறார், எனக்கு இப்படி ஒன்றதை நான் கண்டேனே, இப்படி ஒன்று நடந்துச்சு, அதன் மூலமாக இந்திரியம் வெளியாகி இருக்குமே, இஹ்திலாம் வெளியாகி இருக்குமே, மணி வந்திருக்குமே என்று கனவுல யோசிக்கிறாரு. தூக்கத்தில் எழும்பி பார்க்குற இப்படி ஒன்று நடந்துச்சே என்று சொல்லி அந்த நேரத்தில் தன்னை ஆடையை பார்க்கிறாரு. ஆடையில் ஏதாவது அசராத் அடையாளங்கள் இருக்குதா, ஈரத்தன்மைகள் இருக்குதான்னு பார்க்கிறாரு. அப்படி இல்லை என்றிருந்தால் அவருக்கு குளிக்கிறதுக்கு தேவையில்லை. ஆனால் ஒருத்தருக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் எலும்பி பார்க்கிறாரு, ஆடையில் அசராத் பட்டு இருக்குது, ஈரத்தன்மை இருக்குது, அடையாளம் இருக்குது. ஆனால் கனவுல பெருசா யோசனை ஒன்று இல்லை, என்ன நடந்த சிந்தனை இல்லை அவருக்கு. பெரும்பாலும் 100க்கு 90% நடந்தால் அவங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். ஆனால் இவர் பார்க்குறது அப்படி ஒரு எண்ணம் ஒன்று இல்லை. ஆனால் ஆடையில் பட்டு இருக்குது, ஈரத்தன்மை இருக்குது, அந்த ஜனாபத்துடைய மணியுடைய அந்த இந்திரியத்துடைய அடையாளம் இருக்கிறதாக இருந்தால் அவர் குளிக்கிறது ஃபர்து, கட்டாயம் குளிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பெண்களுக்குமாண்டு கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஏற்பட்டாலும் அவங்களுக்கும் இதே ஹுக்கம் தான். ஆண்களுக்கு எந்த ஹுக்குமை சொன்னோமோ அதே ஹுக்கம் தான் பெண்களுக்கு வந்துட்டாங்க. 2வது ஜனாபத்தில் கணவன் மனைவி சேர்றது, ஜிமாவின் மூலமாக குளிப்பு கடமையாகும். ஜிமாய் மூலமாக குளிப்பு கடமையாகும் என்றால் ஜிமா செய்வதன் மூலமாக கணவன் மனைவி சேர்ந்து இந்திரியம் ஏற்படாவிட்டால், நல்லா விளைவிக்கோங்க, கணவன் மனைவி ஜிமா செய்கிறாங்க, உடலுறவு செய்கிறாங்க, உடலுறவில் கலந்து கொள்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு மணி வெளியாகல, இந்திரியம் வரல என்றிருந்தாலும் அவங்களுக்கு குளிப்பு கடமை.
ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே ஞாபகப்படுத்தினாங்க, துஹூல் நடந்துட்டென்றால், நுழைவித்தல் நடந்துட்டென்றால் அவங்க குளிக்கிறது ஃபர்து, அவங்களுக்கு இன்சால் ஆகாட்டியும் மணி இந்திரியம் வெளியாகாட்டியும் குளிக்கிறது கடமைன்னுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினாங்க, ஹத்னா செய்த 2 இடங்கள் தொட்டால் சந்தித்தால் அவங்களுக்கு மணி வெளியாக விட்டாலும் பரவாயில்ல, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அவங்களுக்கு குளிப்பு கடமை. 2 விஷயம் சின்ன ஜனாபத்தில். ஒன்று, மணி வெளியானால் அவங்களுக்கு குளிப்பு கடமை. அது தூக்கத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு ஏற்பாடு மூலமாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அவங்க அது குளித்தால்தான் அவங்களுக்கு தொழுகை சிகத்தாகும், இன்சால் ஆகின. 2வது ஒன்று ஞாபகப்படுத்தினேன், கணவன் மனைவி ஜிமாய் மூலமாக ஒன்று செய்கிறது. அங்கே ஜிமா செய்வது மூலமாக இன்சால் மணி வெளியாகாவிட்டாலும் அவங்களும் குளிக்கணும். ஜனாபத்துடைய விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன். குளிப்புடைய விஷயம் கட்டாயம் இது அழகான முறையில் பூர்த்தி செய்தால்தான் எங்களோட தொழுகை, எங்களோட அமல்கள் அது கபூல் செய்யப்படும், சிகத்தாகும். குளிக்கிறதுல நீயத்து 2 ஃபர்லு தான். ஒன்று, குளிப்புடைய கடமையை நிறைவேற்றேன், அந்த குளிப்பு மூலமாக தொழுகையை ஆகமாக்க தெரியும், ஏதாவது ஒரு நீயத்தை வச்சு கொள்வது, பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லி. 2வது, உடம்பு முழுக்க நலையிறதுக்கு கலையை கொள்வது, குளிச்சு கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படித்த பாடத்தை நீண்ட நேரம் எடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. விளக்கத்துக்கு தாரதுக்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானான்னு சொல்லி விடை பெறுகிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக், நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்